ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கன்னியாகுமரி பொண்ணு சோபிகா தான். நான் இப்ப எங்க நிக்கேன் அப்படின்னு தானே பாக்குறீங்க. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல மண்டைக்காடு அப்படிங்கிற ஊர்ல தான். அங்க என்ன ஸ்பெஷல் பாக்குறீங்களா? பெரிய ஸ்பெஷல் ஒண்ணு இருக்கு. அதுதான் நம்ம பகவதி அம்மன் கோயில். எங்க ஊர் தாங்க, பக்கத்து ஊர் தான். நானும் எங்க மண்டைக்காடு ஊர்ல எங்க ஊர் பகவதி அம்மன் கோயிலை பார்க்க தான் நான் வந்திருக்கேன். இங்க என்ன ஸ்பெஷல்னா, பகவதி அம்மன் கோயில் மொத்தம் 3 இடத்துல தான் இருக்கு. மலேசியா, கன்னியாகுமரி, கன்னியாகுமரிக்குள்ளே இருக்க மண்டைக்காடு அப்படிங்கிற ஊர்ல தான். சத்தியமா சொல்றேன், எனக்கு நடந்திருக்கு. கேட்ட வரம் அப்படியே கிடைக்குங்க. அதாவது நல்லதுக்காக கண்டிப்பா நம்ம ப்ரேயர் பண்ணோம்னா கண்டிப்பா நல்லதே நடக்கும். திருவிழா நேரம்லாம் வேற லெவல்ல இருக்கும். மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் அப்படின்னு போட்டு பார்த்தாலே தெரியும். அதோட சிறப்பு அம்சங்கள்னு வரும். அதோட மூக்குத்தி தான் பெரிய சிறப்பு அம்சம். இந்த கோயிலுக்கு எப்படி வரணும் அப்படின்னா, ரூட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லி தரேன். இப்ப கன்னியாகுமரிங்கிறது ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு பிளேஸ் தான். ஆனா அங்க நாகர்கோவில், வடசேரி சொல்லுவோம்ல, வடசேரி நாகர்கோவில் அப்படி சொல்லிட்டு நாகர்கோவில் வந்ததுக்கு அப்புறம் குளச்சல் பஸ், எந்த பஸ்ல குளச்சல் பஸ்ல நீங்க ஏறினாலும், ஐ மீன் வடக்கு ரூட்டு தெற்கு ரூட்டுன்னு இருக்கு. இதுல எந்த பஸ்ல ஏறினாலும் குளச்சல் வந்துட்டு அப்புறம் மண்டைக்காடு வரலாம். இல்லைன்னா தெற்கு ரூட்டு பஸ்ஸுக்கெல்லாம் வந்தீங்கன்னா 5D 5C 5B இந்த மாதிரிப்பட்ட பஸ்ல எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாவே மண்டைக்காடு டிக்கெட் எடுத்தீங்கன்னா அந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில்கிட்டே விட்டுருவாங்க. ஸோ மறக்காம கண்டிப்பா எல்லாரும் ஒரு டைமாவது நம்ம ஃபேமிலியோட வந்து இந்த அம்மாவை தரிசித்து போங்க. நீ பாத்தீங்களா, பக்தர்கள் வந்து திருவிழாக்கு வரும்போது எல்லாருமே சமைக்க ஆசைப்படுவோம். 1-2 அடுப்பு இருந்தா கண்டிப்பா அதை சமைக்க முடியாது. நீங்க சுத்தி பாருங்களேன், அவ்வளவு அடுப்பு இருக்கு. அப்ப கண்டிப்பா பக்தர்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு தேவையான அந்த சமையல், அதாவது பொங்கல் எல்லாம் வைப்பாங்கல்ல, சோ கண்டிப்பா அதுக்கான வசதிகள் எல்லாமே இருக்கு. கோயிலுக்கு பூஜை பண்றதுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இந்த கடையில கிடைக்குது. சோ கோயில் பக்கத்திலே தான் இருக்கு. ஸோ மறக்காம நம்ம எங்கேருந்து வாங்கிட்டு வரணும் அப்படிலாம் வேணாம், இங்கேருந்தே வாங்கி நம்ம கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணலாம். அதுக்கான எல்லா பொருளுமே இங்க இருக்கு. இங்க பாருங்க, அம்மன் போட்டோ கூட இருக்கு. கோயிலுக்குள்ளே இருக்கு, வெளியே மட்டும் இல்லைங்க, கோயிலுக்குள்ளே இருக்கு. தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கோங்க. பூஜைக்கு தேவையான பட்டு, அப்புறம் பழங்கள், தாமரைப்பூ, தேங்காய் பழத்தட்டு சொல்லுவோம்ல, அது எல்லாமே அங்க இருக்கு. ஸோ மறக்காம வந்து எல்லாருமே வாங்கி பயன்பெறுங்க. மக்களே, நான் இப்போ ஒன்றும் கைக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கேன். அது என்னன்னு தெரியுமா? மேக்சிமம் நிறைய பேருக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை, ஆனா எனக்கு தெரியும். என்னன்னு சார் உங்களுக்கு தெரியுமா? இது மாம்ஸ், இது என்னன்னு தெரியுமா? தெரியாதுல்ல. ஆக்சுவலி இது வந்து ஆப்பக்கரண்டி சொல்லுவோம். சிரட்டையில தான் வைப்பாங்க. பெரிய பானையில சோறாக்கும்ல, அதுக்கெல்லாம் இது நல்லா யூஸ் ஆகும். ஏன்னா கரண்டி வந்து கையில பிடிக்கும் போது வந்து தீ வைக்கப்படாது. ஸோ நல்லா அப்படி கிண்டி எடுக்கிறதுக்கு தான் இந்த கரண்டி யூஸ் ஆகும். இதோட பேர் என்னன்னா ஆப்பக்கரண்டி. யாருக்கெல்லாம் இது வந்து முன்கூட்டியே தெரியும் அப்படிங்கறது மறக்காம கமெண்ட்ல சொல்லணும். ஓகே, இது என்னது? ஆப்பக்கரண்டி. இங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்கும். குறிப்பா அம்மனுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்கு. அலுமினிய பாத்திரங்கள், மண் சட்டிகள் இதெல்லாம் இருக்கு. ஸோ கிட்ட வந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அதுல எவ்வளவு பொருட்கள் இருக்கு அப்படிங்கறது தெரியும். யாருக்கெல்லாம் சின்ன குடம் பிடிக்குன்னு சொல்லுங்களேன். சின்ன பிள்ளைல நான்லாம் இதெல்லாம் வாங்கி அப்படிட்டு பிள்ளை எல்லாம் தூக்கியிருக்கேன். ஸோ பார்த்தோன்னே அவ்வளோ ஆசையா இருக்கு. திரும்ப 1 மோர் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலான்னு தோணுது. கண்டிப்பா நான் வாங்க போறேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி மண் சட்டியெல்லாம் பார்த்த உடனே மண் சட்டியில குழம்பு வச்சு சாப்பிட்டு அப்புறம் மறுநாள் அதை சூடு பண்ணி அதை சட்டியில சோறு போட்டு வலிச்சு சாப்பிட்டதான் ஞாபகம் வருது. ஸோ ஹெல்த்தும் கூட இதுல சமைச்சு சாப்பிட்டா கண்டிப்பா எல்லாரும் வந்து மண் சட்டி வாங்கி சமைச்சு சாப்பிடலாம். கோலப்பொடி சொப்பா, பார்த்தோன்னே கோலம் போட தான் ஞாபகம் வருது. என்ன, உனக்கு எப்படி கோலம் போட தெரியும் அப்படி தானே கேட்குறீங்க எல்லாரும்? அப்பெல்லாம் இல்லைங்க, சும்மா ஓரளவுக்கு ஏதோ புள்ளி போட்டு கோலம் போட தெரியும். அப்புறம் ரங்கோலி லைட்டாக தெரியும். அப்பெல்லாம் வந்து கலர் பொடியெல்லாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் பார்த்தோன்னே இன்னும் இதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. யாரெல்லாம் கோலம் போட தெரியும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது என்னன்னு தெரியுதா? இதுதான் சாஞ்சாடு பொம்மை. சின்ன பிள்ளைல இப்படி கையில வச்சு இப்படி ஆட்டிட்டு எல்லாம் இருக்கோம். நிறைய பொருட்கள் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து சின்ன பிள்ளைல விளையாண்ட ஞாபகமே வருது. ஸோ வாங்க உள்ள என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்த்துடலாம். கண்டிப்பா யாருக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம மண்டைக்காடு கோயில் பக்கத்திலே இருக்கு, இந்த கடையில வந்து வாங்கிக்கோங்க.
நம்ம கொஞ்சம் முன்னாடி காட்டணும்ல பக்தர்கள் சமைக்கிறதுக்கு தேவையான அடுப்பெல்லாம் இருக்குன்னு, அதுக்கு தேவையான சமைக்கிறதுக்கு தேவையான விறகு எல்லாமே கூட இங்க இருக்கு, பாத்துக்கோங்க.